சென்னை அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் விழா மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் முன்னிலையில் அதிமுக மாநில கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பருவதமலை அடிவாரத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்த நாளையொட்டி கழக நிர்வாகிகள் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர்கள் ப கணேசன், மைத்திரி திருநாவுக்கரசு, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தொடங்கி வைத்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் சோத்துப்பாக்கம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன், முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் பெரம்பலூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவெற்றியூரில் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி அனகாபுத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மற்றும் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆரப்பாக்கம், ஈகுவார் பாளையம், பாதிரிவேடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கோடைக்கால நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.